காய்ஸ், தீபாவளி ஸ்பெஷல் மினி விலாக் பார்க்கலாமா? என்றைக்குமே என்ன கட்டது என் மண்டைக்கு தீபாவளி என்னைக்குன்னு பார்த்து நல்லெண்ணெய் தேய்ச்சி தான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தா என்னைக்கு டிப் டாப்பாக ரெடி ஆகாது என் தம்பி மாறலாம். இன்னைக்கு டிப் டாப்பாக ரெடி ஆகிட்டு வந்து சாஸ்டாங்க பாட்டிக்காலிலேருந்து நோம்பி காசு கேட்டு வழிமறிச்சிட்டு இருக்காங்க. நானும் அப்படியே வழிப்பறி பண்ணிட்டு, அதாவது வீட்டிலுக்கு பெரியவங்கள்ட்ட நோம்பி காசு வாங்குறது தாங்க. நீங்கள் தப்பா நினச்சிக்க வேணாம். முதல்லாம் காலைல எந்திரிச்சோன்னே யார் வீட்டு வாசலடா குப்பை அதிகமாக இருக்குது, அவங்க நிறைய பட்டாசு வெடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் தீபாவளி அன்னைக்கு. இப்போ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லை. குளிக்கிறக்கே மணி 11 ஆகுது. சட்டு போட்டுன்னு குளிச்சு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு நானும் போயிட்டேன். பளிச்சுன்னு பள்ளக்காட்டமான வெயில் உச்சி வெயில் அடித்தாலும் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த கூட்டத்தின் நடுவில் நம்மளுக்கு ஒரு ரோசாப்பூ கிடச்சிச்சு. அப்படியே சாமி கும்பிட்டு நம்ம தம்பிக்கு அதில் அழகாக அந்த ரோசாப்பூ வச்சு அவனுக்கு அதை ஸ்டைலாமா அழகாக இருக்காமா. அப்படியே என் தம்பிட்டு அழகான புன்னகையை பார்த்துட்டு வெளியே வந்து பக்காசுரனை பார்த்தா பக்காசுரன் வந்து ரொம்ப கோவமாக இருக்காரு வெயிலில். அப்படியே அவளுக்கு டாட்டா பாய் பேசிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலுங்கனால எங்கள் அம்மா ஸ்பெஷலாக பிரியாணி செஞ்சிருந்தாங்க. அது கூட கொஞ்சம் சைடிஷில் வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு நான் செஞ்ச குலாப் ஜாமுன் சாப்பிட்டு ஒரு குட்டி உறங்கிட்டு இருக்கும்போது டமால் டுமில் டிமின் கேட்டுச்சு. கொஞ்சம் வந்து பார்த்தா பட்டாசு வச்சுருந்தாங்க எல்லாருமே. அப்படியே நானும் ஜோதியில் ஐக்கியம் ஆகிட்டேன். அப்படியே எங்கள் ஊர் மக்கள் எங்கள் வீட்டு பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து பட்டாசு வெடிக்கிறத பார்த்து அழகாக ரசிச்சுட்டு அப்படியே என் தம்பி கையில் சாகசம் காமிச்சிட்டு இந்த மாதிரிலாம் யாருமே காட்டாதீங்க, ரொம்ப தவறான செயல். நான் அவனை கண்டிச்சுட்டு தான் இருந்தேன். அப்படியே நானும் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான எனக்கு பிடிச்ச கம்பி மத்தாப்பு அப்படியே அழகாக சுற்றிட்டு அப்படியே தீபாவளிக்கு ஒரு எண்டு கடை போட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டேன். பை.